ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா, நான் எதை பத்தி பேச போறேன், நீங்க எதை பத்தி கேட்க போறீங்கன்னா, எப்பயுமே ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சு நாளைக்கே அம்பன் ஆக முடியாது. இட்ஸ் லாங் ப்ராசஸ், ஒரு மேரத்தான் ஓடுற மாதிரி. அப்படி ஓடிய ஒரு கட்டத்துல பீக் பாயிண்ட்ல ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் ரேஞ்சில நம்ம வச்சிருப்போம். நம்மளோட ஒட்டுமொத்த எம்பேருமே அந்த ரேஞ்சில இருப்போம். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு ஒண்ணு இருக்கு. அப்படி ஒரு ஒயிட் ரேஞ்சில ஒரு ஹையஸ்ட் பீக் டைம்ல இருந்த சமயம், ஒரு சுப்ரீமா சமயத்துல இருந்து சிலது அப்படியே சரிய ஆரம்பிச்சிரும். நம்மளோட நம்ம இது கஷ்டப்பட்ட பிசினஸ் அப்படியே மண்ணோட மண்ணா போய் அதுல பாதாளத்துக்கு போயிரும். அந்த ரைஸ் அண்ட் ஃபால் எப்பவுமே இருந்திருக்கும். ஆனா ஒரு கடைசி ஒரு ஃபால் அடிமட்டத்தையும் தாண்டி ரொம்ப கீழே போயிருச்சுன்னா இடத்துக்கு உயிர் கொடுக்க முடியாது. சோ அது மாதிரி ஒரு ரைஸ் அண்ட் ஃபால் ஆன ஒரு கம்பெனியை பத்தி தான் நான் பேச போறேன். அது கம்பெனி இதுக்கு அடுத்து எந்திரிக்கிறதுக்குங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அந்த கம்பெனி பேர் தான் பிளாக் பஸ்டர். சோ இப்ப அந்த கம்பெனி எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி அந்த பீக் டைம் போயிருச்சு, அந்த பீக் டைம்ல இருந்து எப்படி கீழே விழுந்துச்சு, இதுலன்றது அடுத்த ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் நம்ம என்னென்ன கத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோ இருக்க போது. சோ கெட் இன்டு தி வீடியோ. ஆக்சுவலா இந்த பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ ரெண்டல்ஸ் பண்ற ஒரு பிசினஸ். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி லேட் 90s இருக்கிறப்ப ஷாப்ஸ் பாத்தீங்களா, இந்த இவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு காசு பண்ணு இந்த சைக்கிள ரெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இவங்க வீடியோஸ், ஒரு புது படமா இருக்கட்டும், இங்கிலீஷ் படம், ஸ்பானிஷ் படம், தாய்லாந்து, கனடா, என்ன படமா இருந்தாலுமே அதை வாங்கி ரெண்டல்ஸுக்கு விடுவாங்க. 2 நாளைக்கு நீங்க பாத்துக்கோங்க. வீக்கெண்ட் சமயத்துல உங்க ஃபேமிலியோட போய் பாக்குறதுக்கு இத்தனை நாள் ஒரு டைம் வேணும்னா அதுக்கு இவ்வளவு மணி கணக்குன்னு அந்த ரெண்டல் சார்ஜ் புக்கிங்ல தான் இவங்களோட ஒத்துழைப்பு பிசினஸ்மே இருந்திருக்கு. பட் லேட்டர் பீரியட்ஸ்ல அது மூவிஸை தாண்டி மியூசிக், கேம்ஸ்னு. சோ இப்ப அவங்களோட பிகினிங் ஸ்டேஜஸ்ல எப்படின்னு பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா 1985 தான் இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அது யார் ஆரம்பிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, டேவிட் குக் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் டெக்சாஸை சேர்ந்த ஒரு ஆண்டர்பிரனர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வேலை பார்த்திருக்காரு. சோ இந்த வேலை பார்த்திருக்க சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த ரெண்டல்ஸ் ஒரு சிஸ்டம் ரொம்ப நல்லா பூம் ஆகுது, நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு அப்ப இருந்து அந்த வேலையை விட்டுட்டு ஆரம்பிச்சிருக்காரு. இதுவே மிகப்பெரிய ரிஸ்க் தான். சோ ரிஸ்க் எடுத்திருக்காரு, சக்சீட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் தோத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் டெக்சாஸ்ல பிளாக் பஸ்டர் ஸ்டோர்னு ஆரம்பிக்கிறார். ஒரு மேசிவ் கலெக்ஷன் ஆஃப் த மூவிஸ். இறங்காவே பாத்தீங்கன்னா 1-2 வருஷம் ஆரம்பிக்கல, மொத்தமா இறக்கிருக்காரு. ஒரு 8000 VHS டேப்ஸ், 2000 பெட்டா டேப்ஸ். அதாவது அந்த காலத்துல டேப்ஸ் வச்சுதான் இருந்திருக்கு. VHS ஒரு வகையான டேப், பெட்டான்னு 2 விதமான அந்த மூவி ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுல இருந்து ரெண்டுக்கும் வேறுபடும். என்னன்னா அவங்க ஈஸியா வரவங்க கண்டுபிடிக்கணும்னு என்னென்ன ஜானர்ல இருக்கணும், என்னென்ன லாங்குவேஜ்ல இருக்கு ப்ரிஃபரன்ஸ், எந்த டேரக்டர்ஸ், அது மாதிரி தனித்தனி ஜானரா எடுத்து வச்சிருக்காரு. ஹாரர்னா ஒரு செக்ஷன், காமெடினா ஒரு செக்ஷன், ரொமான்டிக்னா ஒரு செக்ஷன், அதே மாதிரி ஸ்பானிஷா, டர்க்கிஷா, ஏசியனா, ஜாப்பனீஸா அந்த லாங்குவேஜ் பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணிருக்காரு. சோ வர கஸ்டமர்ஸ் ஈஸியா பிக் பண்ணிட்டு போகலாங்கிறதுக்காக இவ்வளவு இருக்காரு. அப்ப இருந்த காம்படிட்டர்ஸை விட இவர் அதிக மணி நேரம் ரெண்டலுக்கு விடுவாங்க. இதுக்கு முன்னாடி காம்படிஷன்ல சப்போஸ் ஒரு 2 நாளைக்கு தான் நல்ல ரெண்டை கொடுக்க முடியும்னா, இவர் அது ஒரு வாரத்துக்கு கொடுப்பாரு, இல்ல 2 வாரத்துக்கு கூட டைம் கொடுப்பாரு. 10 days கூட நீங்க எடுத்துக்கலாம், அதுக்கு சார்ஜ் பண்ணிப்பாரு. அந்த ஒரு டியூரேஷனுக்காக தான் இவர்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவ்வளவு ரெண்டல்ஸ் கொடுக்கறாங்களே ஞாபகம், இவதான் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆச்சு. இதுக்குன்னே ஒரு சர்வர் ரெடி பண்ணி யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அந்த ரெண்டு டேட்டா பேஸ் வச்சு எப்ப தரணும் கரெக்டா வச்சிருக்காங்க. அப்படி தரனா மணி மாதிரி ஒரு நாள் இப்ப நம்ம லைப்ரரியில புக் சப்மிட் பண்றதுக்கு என்ன ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 rupees ஆகும், அடுத்து 4 rupees வரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பணம் கட்டி கொடுக்குற மாதிரி தான் அவர் சிஸ்டம் வச்சிருக்காரு. 1985 ஆரம்பிச்சு அப்படியே பிளாக் பஸ்டரா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் போற 18 போறப்ப ஒரு மெகாவா ஒரு சுப்ரீம் பவரா போய் மாறிட்டாரு. அமெரிக்கால மட்டுமே 1988 400 கடை ஓபன் பண்ணிட்டாரு. 1987 என்ன ஆகுதுன்னா, வெயின் குசென்காங்கிற ஒரு மிகப்பெரிய பில்லியனர், அப்ப இருந்த அமெரிக்கால மிகப்பெரிய பில்லியன்ல ஒருத்தர் இதுல அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் சொல்லிட முடியாது, பட் மோர் தென் 30% ஷேர் அவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. இன்னொரு 5 வருஷத்துல 1992-94 சமயத்துல 25 நாடுகளே இவரோட பிரான்சைஸ் ஓபன் பண்ணிட்டாரு. ஆல்மோஸ்ட் 9000 ஸ்டோர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. சோ நீங்க எங்க இருந்தாலுமே இவரோட போய் வீடியோ ரெண்டல்ஸ் வாங்கணும்னு மிகப்பெரிய பிராண்ட் நேம் ஆயிடுச்சு.
சோ இவரோட முக்கியமான விஷயம் என்னன்னா வீக்கெண்ட் டைம்ஸ்ல மட்டும் அதிகப்படியான காசு வச்சுப்பாங்க. ஏன்னா வீக்கெண்ட் டைம் இது ஃபேமிலி டைமோட இருக்க நேரம் பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் கண்டிப்பா படம் பார்ப்பாங்க. இந்த டைம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி பார்க்கணும்னு வச்சிருப்பாரு. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா தான் பாத்துருக்காங்க. அதுவே இந்த ஹாலிடே டைம்ஸ்ல அதுக்கப்புறம் டிஸ்கவுண்டோட சேர்த்து இது ஒண்ணு வாங்கினா இதுவும் நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம், இது ரெண்டுமே சேர்த்து 2 வாரம் தான் இந்த மாதிரி பல டிஸ்கவுண்ட் ஆஃபர் எல்லாம் போட்டு மக்கள் எப்பயுமே இவரோட கஸ்டமரை வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக திருப்பி திருப்பி வர வச்சுட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே இதுல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த வீடியோவோட அந்த மூவிஸோட சேர்த்து வீடியோ கேம்ஸ் ரெண்டல்ஸ் கூட ஆரம்பிச்சாரு. அப்புறமா மியூசிக் ரெண்டல்ஸ் கூட ஆரம்பிச்சாரு. அதுவும் போக ஆன்லைன்ங்கிற புது விஷயம் வந்து அப்பதான் பூம் ஆயிடுச்சு. நம்ம ஆன்லைன்லயுமே கொஞ்சம் வந்து ரெண்டல்ஸ்க்கு விடலாமே, இவ்வளவு நேரம் ஒருத்தர் வந்து நம்ம ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணிருந்தா அவளுக்கு சார்ஜ் பண்ணலான்னு அப்பயே வந்து ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாமே இந்த 1999 வரைக்கும் தான் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த புதுசா செஞ்சுரி 2000 ஆரம்பிச்சிச்சு. பிளாக் பஸ்டரோட அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் அழிவு நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. 2000 என்ன இருக்குன்னா நெட்ஃபிளிக்ஸே இவங்ககிட்ட வந்து பரிதாபம் வந்து எங்க கம்பெனியை வந்து 50 மில்லியனுக்கு வாங்கிங்க, கல்லா கட்ட காசு இல்ல, நீங்களே திவாலுக்கு போது நீங்களும் 50 மில்லியன் கொடுத்து வாங்கிக்கோங்க, நாங்க அதை வந்து பேங்க் கார்டு கூட கடனை அடைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அப்ப பாத்துட்டு இல்ல நாங்களாம் பெரிய இது நெட்ஃபிளிக்ஸ்ல கொஞ்சம் சின்னதா இருக்கு, நாங்களும் எல்லாம் வாங்குறது இல்ல, அப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நெட்ஃபிளிக்ஸோட growth அதுக்கப்புறம் தான் இருக்கு. இப்ப பிளாக் பஸ்டர்ங்கிறது பிசிக்கல் ரெண்டல்ஸா, அதாவது ஒரு பில்டிங் வச்சு அதுல இருந்து ரெண்டல்ஸ் பண்றதுதான் பிளாக் பஸ்டரோட தான் இருந்திருக்கு. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் என்ன பண்றாங்கன்னா மெயில் மூலியமா ஒரு ஆன்லைன் மூலியமா நம்ம ரெண்டல்ஸ் விடலாம், நம்ம வந்து பிசிக்கலா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் வைக்கணுமே இல்ல, அதுதான் இன்னும் நிறைய செலவாகும். இப்ப சர்வர் ஒரு இடத்துல இருக்கட்டும், அது மூலியமா நம்ம வந்து ஆன்லைன் மூலமா நம்ம வந்து வேர்ல்டு ஃபுல்லா கனெக்ட்ல வச்சுப்போம் அப்படிங்கறது ஐடியா இருந்திருக்கு. சோ இந்த ஆன்லைன் மூலியமா நம்ம ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம், நம்ம ரெண்டல்ஸ் பிளேஸ் பண்ணலாங்கிற ஐடியா வந்து பிளாக் பஸ்டருக்கு பிடிக்கல. சோ அதான் நெட்ஃபிளிக்ஸோட growthக்கு அதுதான் ஒரு கீ பாயிண்டாவே இருந்து. சோ அதுக்கப்புறமா இவங்களோட காம்படிஷன் வந்து நெட்ஃபிளிக்ஸ் ஒன்னு இருந்திருக்கு, அதுக்கப்புறமா யூலுன்னு இன்னொரு இது, அது அப்படியே அது திருப்பி அந்த நெட்ஃபிளிக்ஸே வாங்கிருச்சு. சோ இந்த மாதிரிலாம் அவங்க ஆன்லைன் ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க தெரிஞ்சு இவங்க வந்து ரொம்ப லேட்டா என்ட்ரி கொடுக்குறாங்க ஆன்லைன் அந்த ஸ்ட்ரீமிங்கே. அந்த ஒரு ஆன்லைன் மூலியமா லேட் என்ட்ரி கொடுத்ததுனால என்னவோ ஆல்ரெடி மக்கள் வந்து நெட்ஃபிளிக்ஸ் கஸ்டமர்ஸ் மாட்டாங்க, திருப்பி பிளாக் பஸ்டரா மாற யாருக்குமே விருப்பம் இல்ல. சோ அதனாலே வந்து பிளாக் பஸ்டருக்கு இது ஒரு பெரிய டிராபேக்கா போய் முடியுது. இன்னொரு விஷயம் ரெண்டுமே என்னென்ன பொருத்தமில்லாம இந்த பினான்சியல் அந்த மணி ஜென்ரேட் பண்ணா பிளாக் பஸ்டர் வந்து இந்த லேட் ஃபீஸ்ல தான் வந்து அவங்களோட கம்பெனியே ரன் ஆயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா இந்த நெட்ஃபிளிக்ஸ் வந்து அப்படி இல்ல. நெட்ஃபிளிக்ஸ் வந்து எப்பயுமே வந்து பிளாட் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு, அதுக்கு நீ இவ்வளவு கட்டு, அதுக்கு நீ என்ன வேணா போய் நோண்டிக்கோ, என்கிட்ட கவலை இல்ல. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த மாசம் உனக்கு அதுல போறதுக்கு அனுமதி இல்ல, இவ்வளவுதான். பட் ஆனா இந்த பிளாக் பஸ்டர் அப்படி இல்ல, அவன் 2 நாள் கழிச்சு வந்தாலும் 4 நாள் கழிச்சு வந்தாலும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு போகும் அந்த அளவுக்கு மணி ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். சோ இந்த இது இந்த ஒரு மணி ஜென்ரேட் பண்றதுலயுமே வந்து ஒரு ஃபேர் கனெக்ஷன் இல்லாதனால இன்னும் பிளாக் பஸ்டர் வந்து கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் நடக்க முன்னாடி 1994 ஒரு ட்விஸ்ட் ஒன்னு வச்சுட்டாங்க. அது என்னன்னா பிளாக் பஸ்டர்ங்கிறது வந்து வியாகாம்ங்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வந்து என்னைக்கோ விலை கொடுத்து வாங்கிருச்சு. விலை கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் இந்த வியாகம் என்ன பாத்தீங்கன்னா அது பேராமௌண்ட் பிக்சர்ஸ் கீழே தான் இருந்திருக்கு. பேராமௌண்ட் பிக்சர்ங்கிறது ஹாலிவுட்ல பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்க கீழே தான் இருந்ததுனால சோ அவங்க வந்து ஒரு மூவி ப்ரொடக்ஷன் அதுலதான் ஒரு குறிக்கோளோட இருந்திருக்காங்களே தவிர இந்த பிசினஸ் ஒரு சைட் பிக்ஸா தான் பாத்திருக்காங்க. ஆனா இதுதான் வந்து அந்த பிளாக் பஸ்டரை அடுத்த ஒரு இனோவேஷனுக்கு வந்து போக விடாம வச்சிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு பூவரான லீடர்ஷிப்ல அவங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் தான் பார்த்தாங்க தவிர ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி அவங்க தான் யாருமே பார்க்கவே இல்லை. இப்ப ஷார்ட் டேர்ம் பணம் வருது மட்டுமே சரி ஓகே, இதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம், நமக்கு இந்த பேராமௌண்ட் பிக்சர்ஸ் இருக்குன்னு இதுலதான் ஒரு ஒயிட் போக்கஸ் வச்சிருக்காங்க. சோ எப்ப அந்த மார்க்கெட் சேஞ்ச் ஆகுதோ ஒரு பிசிக்கல் இருந்து ஸ்ட்ரீமிங் ஒரு ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் வந்து போகுதோ இவங்களும் அதை ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னத்துக்கு பிளாக் பஸ்டர் வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ் ஈக்குவல்ஸா வந்திருக்கும். பட் ஆனா அவங்க செய்ய மறந்துட்டாங்க இல்ல, அது கூட்டாவே அவங்க மதிக்கல தான் உண்மை. சோ இப்ப 2010 பேங்க்ரப்சி ஆகுது, $1 பில்லியன் கடனா நிக்குது. அப்புறமா வேற வழி இல்லாம வந்து இருக்கு எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்காங்க. 2013 என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க ஒட்டுமொத்த இந்த பிசிக்கல் ஸ்டோர்ஸ் இருந்து ஒட்டுமொத்த பிசிக்கல் ஸ்டோர் விற்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் வித்தக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருக்கிறது ரொம்ப கம்மியான நேரத்துல அந்த $1 பில்லியன் அடுத்ததுக்கு அப்புறம் கம்மியான நிலவுக்கு அதையுமே லேட்டஸ்ட் சர்வேக்கா வித்துட்டு இப்ப கடைசியா ஒரே ஒரு பிளாக் பஸ்டர் ஸ்டோர் மட்டும் இந்த வேர்ல்டுல இருக்கு. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரேகான்ல. அது ஒரு நாஸ்டாலஜிக் சிம்பிளுக்காக தான் இப்படி ஒண்ணு இருந்திருக்கு, ஒரு சென்டிமெண்டா இருக்கட்டுமே ஒண்ணு வச்சிருக்காங்க. அது கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல யாருமே இது வரைக்கும் வரதே இல்ல. ஏதோ அந்த நாஸ்டாலஜிக் சிம்பிளுக்காக அந்த தொடர்ச்சி விட்டுறக்கூடாதுன்னு என்னைக்காவது ஒரு நாள் பாப்பாங்க ஒரு நம்பிக்கையில வந்து ஒரே ஒரு கடை உலகத்துல
ஒரு கட்டத்துல 9000 ஷாப்ஸ் அக்ராஸ் வேர்ல்ட் வச்சிருந்தாங்க. இப்ப 8999 கடை மூடிட்டு ஒரு கடை வச்சிருக்காங்க. லெசன்ஸ். சோ இந்த பிளாக் பஸ்ட் வந்து நம்ம என்னலாம் இல்லைங்க லெசன் நம்ம கத்துக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் அடாப்டபிலிட்டி. எப்ப அந்த மார்க்கெட் சேஞ்ச் ஆகுதோ, ஒரு பிசிக்கல்ல இருந்து டிஜிட்டலைஸ் ஆகுதோ, அப்பதான் நம்மளும் மாறதுக்கான சரியான நேரம். எல்லாம் வராது, எல்லாம் மாறிக்கணும். மார்க்கெட்லாம் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம மாறல, நம்ம ஒரு நார்த் ஸ்டாண்ட்லயே இருப்போம்னு நினைச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறமா உங்களோட காம்படிஷன்ஸை நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கூடாது. நெட்ஃபிளிக்ஸ் அவனாவே வாலண்டியரா வந்தா 50 மில்லியன் மட்டும் கொடுங்க, எங்க கம்பெனி நெட்ஃபிளிக்ஸ் நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டா. முடியாது நீ போடான்னு பத்தி விட்டு இப்ப அவன் உங்களுக்கு பெரிய வந்து உங்களுக்கே ஆப்படிச்சிட்டான். காம்படிஷன் சிறுசோ பெருசோ அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. காம்படிஷன் இறங்கிட்டாலே ஹீஸ் ஒரு காம்படிஷன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ரெவென்யூஸ் வந்து ஒன்லியான லேட் ஃபீஸ் தான் இருந்துச்சு. லேட்டா வரவங்க முடியுமா இந்த ஒட்டுமொத்த ரெவென்யூவே ஜெனரேட் ஆயிருச்சு. இது வந்து டைவர்ஸ்டாவே இல்ல, ஒரே ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டுமே நம்ம நம்பிதான் இருந்திருக்கு. இதுவே அது வந்து அந்த அந்த வீடியோ டெப்ஸ் விற்கிறப்பயே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உள்ள வச்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது சிக்னிபிகண்டா இன்னொரு இன்வெஸ்டர்ஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் டைவர்ஸ்ட் சோர்ஸ் இன்கமா மாத்தி இருக்கலாம். அந்த ஒரே ஒரு சிங்கிள் சோர்ஸ் மட்டுமே நம்பி இந்த பிளாக் பஸ்டர் இருந்துருச்சு. இது ஒரு பெரிய தப்பு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது கஸ்டமரோட அப்ரோச். நெட்ஃபிளிக்ஸ் பாத்தீங்கன்னா கன்வீனியன்டா இருந்தது, யாருக்கும் போய் அலைச்சலாக்க தேவையில்ல, கரெக்டான வேல்யூ மணி வச்சு ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனா இவ்வளவு கட்டினா போதும், என்ன வேணா பாத்துக்கலான்னு. பட் பிளாக் பஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் கோவப்படுத்தி இருக்கு. லேட்டா போனா இவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கு, ஏன் யாரும் புடிச்சுக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னு. அது ஒரு பெரிய கஸ்டமருக்கு வந்து ஒரு பெரிய பேக் டிராப்பா தான் இருந்திருக்கு. அதான் எப்ப ஷிஃப்ட் கிடைச்சோன்னா மக்கள் டக்குன்னு மாறிடுறாங்க. இன்னொரு கடைசி இனோவேஷன். உங்களோட பிசினஸ்ல ஒரு இனோவேஷன் கொடுக்காமலே இருந்துட்டு இருந்தீங்கன்னா, அது என்னைக்கோ ஒரு நாள் ஒரு பழைய ஐடியாவை தான் மாறப்போகுது. அது என்னைக்காவது ஒரு நாள் பழசுனாலே அதை ஒதுக்கி வச்சுட்டு தான் போறாங்க. சோ இனோவேஷன் பண்ணிட்டே இருக்கணும். அதான் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து எப்பயுமே சொல்லுவாரு, வேற ஏதாச்சும் ஒரு கம்பெனில இருந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை கில் பண்றதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம ஓன் ப்ராடக்ட்ஸை நம்ம கில் பண்ணிக்கணும். நமக்கு வந்து அந்த இனோவேஷனுக்கான கீ கொடுக்க கூடாது. அந்த இனோவேஷனுக்கான கீ எப்பயுமே நம்ம கிட்டே தான் இருக்கணும். எப்பயுமே வந்து அந்த இனோவேஷன் வந்து நம்மளே ஃபர்ஸ்ட் கொண்டு வரனா, வேற எவனா கொண்டு வந்து நம்மளோட ப்ராடக்ட் கில் பண்ணிடுவோம். அதை நம்ம என்னைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த திங்ஸ். ஸோ இப்ப சப்போஸ் ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியா இருக்கட்டுமே, இப்ப அந்த ஃபர்ஸ்ட் டைம் நெட்ஃபிளிக்ஸ் வந்து எங்கிட்ட 50 மில்லியனுக்கு வாங்கிக்கோன்னு சொல்றப்பயே பிளாக் பஸ்டர் வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு நீங்க பாக்குற நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் முன்னோடியா இருந்தது பிளாக் பஸ்டர் தான். இப்ப அது ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மா இருந்திருக்கும், அதை மிஸ் பண்ணிட்டோம். சோ நெவர் லூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சிறுசா பெருசா அவனே வரப்ப இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியா கூட பேர் கூட வாங்கியிருக்கலாம், பட் பண்ணல. ஓகே, வாட் இஸ் டன் இஸ் டன். அதுக்காக சம்மந்தமே இல்லை, நான் எதுக்கு பேசுறேன். சோ தட்ஸ் ஆல் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி நிறைய ரைஸ் அண்ட் ஃபால் வீடியோஸ் பத்தி பேசணும்னு நானும் முடிவு எடுத்திருக்கேன். சோ அது பண்ணலாமா என்னமாங்க கீழே சொல்லுங்க. சோ இது மாதிரி பல வீடியோஸ் பார்க்கணும், வேற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.